வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலுக்கு தேவையான 2 அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 அப்ளிகேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 2 அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும். அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ண உடனே 3 ஆப்ஷன் வரும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹால்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா நாச் டிசைன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் நாச் டிசைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ண பிறகு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்குது. அந்த நிறைய டிசைனை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இதில் கீழே பாருங்கள் சூஸ் நாச் டிசைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ இதில் ஒரு சில இமேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸ் வந்து கிளிக் பண்ணிட்டேன். அது மேலே பாருங்கள் அந்த இமேஜஸ் வந்து வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் என்னுடைய இமேஜ் பார்த்தீங்கன்னா சைஸ் கரெக்டாக இல்லை. அதனால் நான் வந்து சைஸ் வந்து கரெக்ட் பண்ண போகிறேன். மேலே ஹைட்டுன்னு இருக்குது பாருங்கள், ஹைட்டு வித்துன்னு. ஸோ அதை சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுடைய இமேஜ் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு நீங்கள் பேக் வந்து பாருங்கள், உங்களுடைய இமேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது நம்ம நண்பர்கள் பார்க்கும்போது ரொம்பவும் அழகாக இருக்கும். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே இதில் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஓப்பன்ன்ற ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய இமேஜஸ் வந்து லோட் ஆகும். இதுதான் இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைவ் வால்பேப்பரை நம்ம மொபைலில் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி செட் பண்ணுறதுன்னா, மேலே செட் வால்பேப்பர்னு இருக்குது பாருங்கள் ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே 2 ஆப்ஷன் வரும். இதில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஹோம் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய லைவ் வால்பேப்பர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ண உடனே 3 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.